ஒரு பிக்கர் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா ராஜா சாரோடைய ரெக்கார்டிங் செஷன்ஸ் இருந்தாலும் சரி, ஷோஸ்லயும் சரி, பீன் தேர். லைக் பண்றவரை தான் கூடவே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி அவரோட ஷோஸ் எப்படி இருக்கும் அண்ட் அவருடைய பாடுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி அம்மா அப்பா செஞ்ச ஒரு என்ன சொல்றது, அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ்னால நான் அங்கே இருப்பேன்னு கண்டிப்பாக சொல்லலாம். பிகாஸ் இப்போ இருக்கிற ஒரு இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இப்போவும் ஒரு மியூசிக்கலாக வந்து ஒரு பர்சன் எடுத்துகிட்டு போகிறது வந்து ராஜா சார் கிட்ட மட்டும்தான். அண்ட் அவர்கிட்ட பாடணும், அந்த பிளேஸில் இருக்கணும்னே நிறைய சிங்கர்ஸ், மியூசிஷியன்ஸ் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. பட் எனக்கு அது மாதிரி கிடைச்சதுக்கு ஐ வுட் தேங்க் காட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. பிகாஸ் அதெல்லாம் ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்னு சொல்லலாம். ஈச் ஷோ, ஒரு ஷோலையும் ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ரெக்கார்டிங்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பல்லவி ஒரு டேக், சரணம் ஒரு டேக், அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அவர்கிட்டயும் தான். பிகாஸ் நாங்கள் ஒரு ரெக்கார்டிங் போனாலும் அங்கே ஒரு சாங்கை வந்து சொல்லி புரிய வச்சு அந்த ஒரு டேக்கில் பாடுற மாதிரி நாங்கள் ப்ராக்டிஸ் செஷன் அங்கே போவோம். ஸோ ப்ராக்டிஸ் செஷன் நடக்கும் போதே வந்து ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். நம்ம ஒரு 10 டைம்ஸ் கிட்ட மார்னிங் ரெக்கார்டிங் 8 o'clock வர சொன்னாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 11 o'clock அது மாதிரி தான் அந்த செஷனே ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் தான். ஸோ எனக்கு அங்கே பாடி பாடி வந்து வெளியே ரெக்கார்டிங் பாடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஃபுல்லாக வந்து ஒரு பல்லவி ஃபுல்லாக பாடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். என் சரணம் சரணம் அது மாதிரி. பிகாஸ் அந்த ஒரு ஸ்கூல்